போல ரெசிபி ஒரு பைனாப்பிள் ஜாம். கடையில் உள்ள ஜாமில் நிறைய கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் நம்ம வீட்டிலே பைனாப்பிள் ஜாம் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஜாமை செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இந்த ஜாமை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாங்கள் ஒரு குட்டி பைனாப்பிளை வாங்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இது சுகர். இது நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நாங்கள் 3 ஏலக்காயை லேசாக தட்டி வச்சுருக்கோம். அடுத்தது கொஞ்சமாக அண்டி கிஸ்மிஸ், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக கொஞ்சமாக செர்ரி பழம். இது 2 போட்டுக்கோங்க. எல்லாத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம முதல்ல பைனாப்பிளை அரைக்கணும். அரைக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஒரு பைனாப்பிள் பீஸை போட்டுடலாம். இதில் தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. வெறும் பைனாப்பிள்லே நம்ம மை போல அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஜாமை வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டே இருக்கு. இது கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாமை 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போவாது, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு. இனி மறுபடியும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுகர் மெல்ட் ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே அண்டி கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாம் நல்லா ரெடி ஆகியாச்சு. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 அல்லது 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுனா போதும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் செர்ரி பழத்தை போட்டுடலாம். இப்போ நாங்கள் சூடாக இருக்கும்போது செர்ரி பழத்தை போட்டுட்டோம். ஆனால் நீங்கள் சூடான பொருள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்குள்ள பைனாப்பிள் ஜாம் சூப்பராக வந்திருக்கேன்னு. நீங்களும் இந்த ஜாமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.